கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி உங்களுக்காக. இன்று மத்தேயு நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை இறை வார்த்தைகளிலே, ஏரோது தனது சகோதரன் மனைவியோடு இருந்த தகாத உறவை கண்டித்த திருமுழுக்கு யோவானை பழிவாங்கி தலையை வெட்டி கொள்ளுகின்றார். முதல் வாசகம் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 11 முதல் 24 வரை இறை வார்த்தைகளிலே, யூதர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் குருக்களுக்கும் மறைநூல் அறிஞர்களுக்கும் எரேமியா வழியாக ஆண்டவர் பேசிய வார்த்தைகளை கேட்டு எரேமியாவை கொல்லுவதற்கு அந்த மக்கள் சதித்திட்டம் செய்கின்றார்கள். இவ்வாறு 2 வாசகத்திலும் சத்தியத்திற்கு உண்மைக்கு சான்றாக நின்றவர்களை இந்த உலக மக்கள் தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி அடக்கி ஒடுக்குவதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவின் வாழ்க்கையிலும் அப்படித்தான். பாவத்திற்கு எதிராக, அநியாய அதிகார வர்க்கத்திற்கு எதிராக, அநியாய குருக்களுக்கு எதிராக, சட்டங்களை கடைபிடித்து மக்களை வதைக்கும் சதுசேயர் பரிசேயர்களுக்கு எதிராக ஆண்டவர் கிறிஸ்து ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக எழுந்து நின்றார். அதனால்தான் அவர் சிலுவையிலே கொல்லப்பட்டார். இன்றும் கூட நமது உலகிலே வாழ்கிற இந்த காலத்தில் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக நின்ற ஸ்டேன்ஸ் சுவாமி எந்த விசாரிப்பும் இல்லாமல் சிறைச்சாலை மருத்துவமனையிலே அவருக்கு கொடுக்க வேண்டிய அடிப்படை மருந்து வசதிகள் கூட இல்லாமல் கொல்லப்பட்டார். இவ்வாறு உலகெங்கிலும் இன்று வரை உண்மைக்கு சான்றாக, உண்மைக்கு உழைப்பவர்கள் இன்று அதிகார வர்க்கத்தினால் ஒடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதிகார போதை தலைக்கேறி அவர்கள் செய்கின்றதின் விளைவு பின்னாட்களில் அவர்களுக்கு அனுபவித்திருக்கிறார்கள். ஏரோது கொழுத்து செத்தான் என்று இறைவார்த்தை கூறுகிறது. இவ்வாறு இன்றைய காலத்திலும் தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி உண்மையை, சத்தியத்தை, நேர்மையாளர்களை, ஏழை எளியவர்களை ஒடுக்குகின்ற மக்களின் முடிவு இப்படித்தான். யாராய் இருந்தாலும் கடவுளின் தண்டனைக்கு தப்பவே முடியாது. அன்பானவர்களே, நம் இந்த உலகிலே வாழுகின்ற காலத்துல குடும்பத்தில ஒருவரோடு ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொள்ளவும், சத்தியத்திற்கு துணை நிற்பவர்களை நாம் வதைக்காமல் அவள் சொல்வதற்கு செவி கொடுக்கவும், ஆன்மீக காரியத்திலும் சமூக வாழ்விலும் எல்லா இடத்திலும் இந்த சட்டம் பொருந்தும். உண்மைக்கு நாம் துணை நிற்போம், உண்மைக்காக உழைப்போம். உண்மைக்காக உழைத்தல் எல்லோரும் மாண்டு போனார்களே என்றால் அது உண்மைதான். நாமும் உண்மைக்காக, சத்தியத்திற்காக உழைக்கும் பொழுது நம் உயிரையே இழக்க நேர்ந்தாலும் பின்னிட்டு பார்க்காமல், கிறிஸ்துவை போல, திருமுழுக்கு யோவானை போல, திருத்தூதர்களைப் போல, புனித அன்பு ஸ்டான்ஸ் சுவாமியை போல நாமும் பின்னிட்டு பார்க்காமல் உண்மைக்கு துணை நிற்போம். ஒருவரை ஒருவர் கடித்து விழுங்காமல், ஒருவருக்கு ஒருவர் பொய் சாட்சி கூறாமல், நமக்குள்ளே பகையை வளர்த்து கொள்ளாமல் அன்பின் அரசை கட்ட உண்மைக்கு சான்றாய் நிற்போம். இதைத்தான் இன்றைய வாசகங்கள் 2 நமக்கு வலியுறுத்துகின்றன. செல்லும் இடங்களிலும், பயணங்களிலும், சந்திக்கும் நபர்களிலும் நாம் ஒருவரையொரு ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையை வளர்த்துக் கொள்வோம். காரணம், இன்றைய உலகம் அதிகாரத்தால் தனக்கு எல்லாம் பயப்பட்டு விடும் என்று கங்கணம் கொட்டிக்கொண்டு மக்களுக்கு எதிராக, இறைவனுக்கு எதிராக, தன் சுய ஆத்மாவுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற காலம் இது. நாம் எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். நாம் கொஞ்ச காலம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். ஆனால் ஆண்டவரின் தண்டனை வரும் பொழுது இந்த அநியாய அதிகார வர்க்கங்கள் எதுவும் அவர் முன்னால் நிற்க முடியாது. எத்தனையோ சரித்திர சான்றுகளை சொல்லிக்கொண்டே போகலாம். எனவே அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நீ நெருக்கப்படுகின்றாயா, உடைக்கப்படுகின்றாயா, ஒதுக்கப்படுகின்றாயா, அவமானப்படுத்தப்படுகின்றாயா, உன் உரிமைகள் மறுக்கப்படுகிறதா? ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். உண்மையா இருப்போம், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமது இறைமகன் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் வழியாக நீ உண்மைக்கு சான்றாயிரு. உண்மை கிறிஸ்துதான், அவருக்கு சான்றாயிரு. இந்த உலக அதிகார வர்க்கம் அச்சுறுத்தினாலும், பயப்படுத்தினாலும், ஒதுக்கினாலும் தோண்டு சோர்ந்து போகாமல் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. அன்பின் தகப்பனே, எங்களுக்கு ஆவியின் பலத்தை தாங்க.
உலக பிரகாரமான போதைகளிலே, அதிகார போதை, பொருளாதார போதை என்று பல போதைகளில் விழுந்து கிடக்கின்ற ஜனம் அப்பா உண்மையை அறிந்து கொள்ள எங்களையும் ஒரு கருவியாக பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் அன்னை மரியாளோடு சேர்ந்து துதித்து ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். அன்பானவர்களே, இன்று அதிகார வர்க்கம் ஆட்டம் போடலாம், நாம் அடங்கி இருப்பதாக தோன்றலாம். ஆனால் கிறிஸ்துவ வருகை, கிறிஸ்துவின் தண்டனை வரும் பொழுது ஆண்டவர் நம்மை தனது வலது பக்கம் எடுத்து உயர்த்துவார். இந்த களைகள் எல்லாம் பிடுங்கப்பட்டு அக்னியிலே போடப்படும். இந்த நாளையும் இனிய நாளாக்குவோம். ஆமென்.